இந்த ப்ரோக்ராமுக்கு எதுக்கு வந்தேன்னு ஃபீல் பண்ணிருக்கேன் நான். எது தவறாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது, பார்த்தது, கேட்டது, படித்தது, அனுபவிச்சது சொந்தங்கள் மூலமா நீங்கள் சில உண்மைகளை ப்ராக்டிக்கலாக சொல்கிறீங்க. அதே போல் இவங்களும் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு காரியம் சொல்ல இதை விட நான் பேச போகிறேன். நான் ஜட்ஜு மாதிரி சோஃபா அப்புறம் உட்கார வச்சுட்டாங்க வேறு. நான் பெரிய தீர்ப்பு சொல்ல போகிற மாதிரி. உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. வாழ்க்கையில் இப்படிலாம் வந்து நடக்குமா, இப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் இருக்காங்களா, அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்வுலாம் நடந்திருக்கு, எப்படிலாம் ஃபேஸ் பண்ணிக்காங்க கேட்கும்போது எல்லாம் கேட்கறதுக்கு பிரமிப்பாக இருக்க ஒழிய இதுக்கு எப்படி தீர்வு சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கை முறையிலையும் ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறது நியாயமாக இருக்கலாம், உங்கள் சொந்தங்கள் அதே போல் இவங்க வாழ்க்கையிலையும் அப்படி நடந்தது கரெக்டாக அப்படின்லாம் படலாம். அதனால் இதுதான் கரெக்டு, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் கரெக்டு, இவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்லாம் இங்கே சொல்கிறதுக்கு எனக்கு கரெக்டாகவே வரல. ஏன்னா இதுதான் கரெக்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு ஒரு வழி இல்லையா வாழ்க்கையில், எங்கெங்கேயோ போகுது இல்லையா? இப்போது உங்களை நான் குறையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சும்மா என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்தது, கேட்டது, எங்கள் குடும்பத்தில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன். ஒருத்தன் இருக்கிறான், படு கெட்ட பையவன், குடிப்பான், அடிப்பான், உதைப்பான், செவுத்தில் தூக்கி அடிப்பான் சாப்பாட்டை. உடல் ரீதியான சுகமும் கிடையாது அதுக்கு எங்கள் அத்தைக்கு, மன ரீதியான அது கிடையாது, சம்பாதிக்கிறதுக்கும் வக்கு கிடையாது. அடிப்பான், உதைப்பான், எதுக்குமே லாய்க்கல. அவங்க கூட வாழணுமாங்க? நான் கேட்குறேன், அவங்க கூட வாழணுமா? கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன்னு இல்ல எப்படி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இதை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் இல்லைங்க சார்? எது இல்ல அந்த மாதிரி ஆட்டிடியூட் உள்ளவங்க அது வேற. இப்போ நான் சொல்ல வந்து அது வேற டாபிக். அது வேற டாபிக். அது நான் சொல்றது இப்பேற்பட்ட ஒருத்தன் கூட அவங்க வாழணுமா? ஐயோ இவர் கட்டிட்டாரு, தாலியை கட்டிட்டாரு, எப்பேற்பட்ட அவன் எப்பேற்பட்ட கெட்டவனா இருந்தா கூட வாழ்க்கை நடத்தணுமான்ற. இவரை விட்டுட்டு அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணா அங்கேயே நல்லா இருக்குமான்னு ஒரு நிச்சயமா சார்? கண்டிப்பா இருக்குமே. அது எப்படி கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். ஒரு முறை அடிபட்டிருக்காங்கல்ல, ஒரு முறை அடிபட்டிருக்காங்கல்ல, அடிபட்டுட்டாங்க. ஆமா, நல்லவரான்னு எப்படி சொல்ல முடியும் சார்? நீ எந்த உலகத்துல இருக்கீங்க? நீ புரியல எனக்கு. இல்ல நீ எந்த உலகத்துல இருக்கீங்க சார்? இருக்கீங்க ஒன்றும் புரியல எனக்கு சார். நீங்க மேட்ரிமோனி எல்லாம் பாக்குறீங்களா? நீங்க மேட்ரிமோனி எல்லாம் பாக்குறீங்களா? நான் போன வாரம் பாத்தீங்களா, 51 வயசு கிழவிக்கு புருஷன் தேடுறா ஒருத்தி. மூணாவது கல்யாணம் அந்த பொம்பளைக்கு. கிட்டத்தட்ட 5.5 கோடிக்கு சொத்து அண்ணா நகர்ல இருக்குது, சம்பாதிக்கிறாங்க நிறையா. அவங்க மாப்பிள்ளை தேடுறாங்க, 3வது புருஷனா. அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு துணையா ஒருத்தங்க வேணும்ட்டு. நான் கூட அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். சொல்ல தெரியல. கடைசி என்ன தேவை, 65 வயசு ஆகிப்போச்சு இல்லை, 30 வயசு பேர் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் வந்து இதை ஃபீலே பண்ணாதீங்க. ஒருத்தரோட இருக்கணும், அப்படி பிடிக்கலன்னா விட்டுட்டு அடுத்தது போயிட்டே இருக்கணும். இதில் வந்து கலாச்சாரம்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் இது வந்து இப்போ நான் சொன்ன முதல் விஷயம் வந்து எங்கள் சொந்த இதில் நடந்தது. இது இப்போ அவங்க வேற சொந்த அத்தை பையனே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணி சார். சார் மன்னிக்கணும் சார், குறுக்கிடக்கு மன்னிக்கணும். நீங்கள் பேசாதீங்க, அவங்க கெஸ்ட் பேசும்போது அவங்க பேச முடிக்கணுமா? முதல்ல சொன்னாங்களே எங்கள் அத்தைன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க சொந்தக்காரங்க. அவங்க இதே மாதிரி தான் பண்ணி அடித்து உதச்சி மிதித்து ராத்திரியில் குடிச்சு ரோட்டில் வந்து அவமானப்படுத்தி பொண்ணு ஒரு ஊரெல்லாம் கூட்டி அசிங்கப்படுத்தி இப்படி அவங்க கூட வந்து அழுவாங்க. இங்கே வந்து சித்திரவதை பண்ண அவ்வளோ நல்லவங்க அவங்க. கடைசியில் சொந்த அக்கா பையனே திருப்பி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் நான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க கூட வாழ்ந்து இன்னைக்கு கூட அவங்க வந்து அவங்களுக்கு 92 வயசில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கூடயே இருக்கணும். அவன் செத்தே போயிட்டான், அப்புறம் குடிச்சே செத்தே போயிட்டாங்க. இப்போ அவங்க கூட வாழ்ந்தா எப்படிங்க? அதை நான் சொல்கிறது நான் தவிர உங்களை எதிர்த்து நான் சொல்ல வரல. ஒரு சூழல் காரணங்கள், ஒரு காலங்கள், சமூகத்தை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க சார். வாழ்ந்தாலும் இயேசுவும், தாழ்ந்தாலும் இயேசு இந்த சமூகம். புரியுதுங்களா? இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா இப்படி வாழ்கிறானேன்னு வானுங்க. எவன் வாழ்த்துறான் உங்கள் சமூகத்தில் சொல்லுங்க பாலாம். சொந்த பதங்களில் நீங்கள் நல்லா இருக்குது அவங்க பிடிக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா சார்? சத்தியமாக பிடிக்காது. நம்மளை பிள்ளைங்க தான் நம்மளை நேசிக்கும். அது கூட இப்போ இல்லை. அதனால வந்து ஒருத்தருக்கு அப்படி இல்லை, இருக்கலாம் சந்தோஷமாக. நான் கூட ஒரு ஒய்ஃப் தானே இருக்கேன், 2வது ஒய்ஃபை தேடிட்டு நல்லா கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து வரும்போது இக்கட்டான சூழ்நிலை வாழவே முடியாதுன்னு வாழ்கிறது ஒரு நாள் ஒரு முறை தானேங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அது ஏன் சித்திரவதை அனுப்பிச்சு சாகணும்? இளமை கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க 50 வயசில் செக்ஸ் தர முடியும்? சின்ன வயசில் செக்ஸ் தரும்போது என்ன பண்ணுறது? அவங்க ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கணுமா? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பட்டு தூங்கி தண்ணியை போட்டு அவங்க கூட எப்படிங்க வாழ முடியும் அவங்க? அதனால நான் அப்படியே இருக்கணும்னு சொல்வேன். சூழல் தான் தயவுசெய்து தவறாக எடுத்துக்காது, சூழல் காரணங்க, அவ்வளோதான்.
இப்போ எம்ஜிஆர்லாம் நான் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. அவருக்கு எத்தனாவது ஒய்ஃப் இருந்தாங்க ஜானகி அம்மா? அவங்க இன்னொருத்தவங்களுடைய ஒய்ஃப் தானே அவங்க. வாழலையா அவங்க சந்தோஷமா? சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்கல்ல, தெய்வம் போல் ஒரு வாழ்க்கை வாழல. கண்ணதாசனுக்கு 3 ஒய்ஃப் இல்லை, சந்தோஷமாக வாழல. எவ்வளோ பேர் சினிமாவில் நாங்கள் சொல்லலாம், நிறைய பேர். இப்போ டிவோர்ஸ் நடக்குது சினிமாவில், நிறைய டிவோர்ஸ் நடக்குது. தவறுன்னு சொல்லவே முடியாதுங்க. அவங்களோட வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில், தனிப்பட்ட முறையில் என்னென்னலாம் கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க யாருக்கு தெரியும்? அதெல்லாம் பேப்பரில் போட்டுருக்க முடியும், இப்படிலாம் பண்ணார் அப்படிலாம் பண்ணார்னு. முடியல, வந்துட்டாங்க, வேற ஒருத்தங்கிட்ட போகிறாங்க. அதில் என்ன தவறு இருக்குது? என்ன சொல்ல போனால் இந்த டாப்பிக்கே தப்பு. நீங்கள் என்ன நம்ம டாபிக் எடுத்துக்கணும்? 3வது கணவனை கல்யாணம் பண்ணி தப்புன்னு சொல்லணும். இவங்க 6 கல்யாணம் பண்ண கூட தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா இது ஒரு லேட்டஸ்ட் டாபிக். அதை விட்டுட்டு ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் போகிறதெல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சுங்க. இப்போ ஃபாரின்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுனாங்க இதை பற்றி. 3 புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு 4வது புருஷனை எலிசபெத் டெய்லர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 3 ஹஸ்பண்டை வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 கணவனும் வந்து அந்த 4வது ஹஸ்பண்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. வாழ்க்கையில் வந்து கல்யாணம், குடும்பம், பாசம், நேசம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதெல்லாம் நம்மளா மனசுக்குள்ளே வச்சுக்கிறதா தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? வாழ்க்கையில் மனிதனுடைய வந்து மேரேஜ்ன்றது ஒரு பார்ட் 1, அவ்வளோதான். அப்புறம் அவனுடைய திறமை, அவன் அறிவு, சாமர்த்தியம், இதுதான் புஸ்தகமே, வாழ்க்கை புஸ்தகம். குடும்பம் அப்படின்றது ஒன்றெல்லாம் கிடையாது. நம்ம நீங்கள் வந்து குடும்பம், மானம், மரியாதை, சொந்தம், பந்தம், இதே வாழ்க்கைன்னு ஒரு புஸ்தகத்தை எழுதுறீங்க. இல்லை, அது ஒரு பார்ட் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல லைஃப் அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கணுங்க. எல்லா வீட்லையும் சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை கனவுல தேடி வந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு. அது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க கூட வாழணும்னு என்னங்க அவசியம் இருக்குது? அப்படி தவறே இல்லை, தப்புங்க. அது வாழப்போது கொஞ்ச நாளில் போயிட்டு அவங்க கூட வாழணும்னா எப்படிங்க? அது நல்ல கணவன் இருந்தால் சந்தோஷமாக நீங்கள் வாழுங்க, தவறு இல்லை. தெரியுதுங்களா? இப்போ பாருங்க, இந்த டாப்பிக்கே பாருங்கள். நீங்கள் தான் அவங்கள தவறுன்னு சொல்கிறீங்களே ஒழிய அவங்க உங்களை தவறுன்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு புருஷனோட வாழ்றது தப்பு அப்படின்னு சொன்னாங்களா? ஆனால் நீங்கள் வந்து 2வது புருஷனோட வாழ்றது தவறுன்றீங்க. ஸோ இதில் யார் தப்பு சொல்ல பாரா? தயவுசெய்து தவறாட்டுக்காதீங்க மேடம், ப்ளீஸ். நீங்களாம் வந்து என்னுடைய சொந்த சிஸ்டர், அம்மா மாதிரி. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அது மாதிரி நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருக்கான், நல்ல சந்தோஷமாக வச்சுருக்கான். அவங்க கூட நம்ம இப்போ என் ஒய்ஃப் இருக்கா, சந்தோஷமாக இருக்கேன். இதை இப்போ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா வாய் நாத்தனாருன்னு டிவோர்ஸ் பண்ணுறானுங்க. இப்போலாம் வாய் நாத்தனாருதுங்க. கொட்டாய் விட்றாங்க. இப்போ கூட வந்தது ஒரு படம் தமிழ்லேயே வந்தது. இது கொரட்டை விட்றான்னு சொல்லிட்டு அதுக்கு டிவோர்ஸ் வருது அந்த காலத்துலாம். தெரியுதுங்களா? அப்படின்னும் போது நம்மளாம் அப்படி இல்லை இல்லையா? எவ்வளோ பலகீனங்கள் புருஷனுக்கு இருக்கும், எவ்வளோ பலகீனங்கள் பொண்டாட்டிக்கும் இருக்கும். அதெல்லாம் பொறுத்து வாழ்றது அருமையான ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் சித்திரவதைக்கு உள்ள ஆக்கப்படும் போது, வாழ்க்கையே சித்திரவதை ஆகுது ஹஸ்பண்டால் அப்படின்னும் போது, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்கிறது தான் மிகப்பெரிய. இப்போது இன்னொன்று என்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் நடந்தது. அவன் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் கசின் தான் அவர். பெங்களூருக்கு போயிருக்கும்போது பெரிய போஸ்ட் ஒன்று கிடச்சி பெங்களூருக்கு போகும்போது விடைக்காத்தா போய் சேர்றாரு. பெங்களூரில் செத்துட்டார். அப்போ அவங்க வீட்டிலாம் வந்து அழுதாங்க. அவங்க சின்ன ஐடியில் வேலைக்கு பார்க்குற அந்த